நீங்க இப்போ ப்ரிவியூல பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்ச சாங்ல உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவ ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே எடிட் பண்ணிக்கலாம். நீங்க அண்ணனுக்கு எடிட் பண்ண போறீங்களா? எடிட் பண்ணிக்கலாம். தம்பிக்கு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கா, தங்கச்சி யாருக்கா இருந்தாலும் சரி, அம்மா, அப்பாவுக்கு யாருக்குனாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோனா, இன்னொரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, நீங்க யாருக்கு எடிட் பண்ண போறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவ ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் எடிட் பண்ணிக்கலாம். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் ஃபோன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் உள்ள 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா போய்க்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேல் உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களோட இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. அதாவது இமேஜ் ஓரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட 2 வரல யூஸ் பண்ணி ஃபோட்டோ லைட்டாக ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து இதே மாதிரி மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா அலைன்மெண்ட்டும் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணணும். மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. நீங்கள் செஞ்சு பண்ண அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு உங்களோட அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணி நான் சொன்ன மாதிரி சைஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்படி தான் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோவை டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆடியோ வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஆடியோட எண்டு போய்க்கோங்க. நான் ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ண அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா 27 செகண்ட் தான் ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணி இதே மாதிரி ரைட் சைடில் உள்ள இந்த ஆர்மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ரைட் சைடில் உள்ள வந்து ட்ரிம் ஆயிரும். ஓகே, சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ண அந்த ஆடியோ 27 செகண்ட் இல்லாட்டி 26 செகண்ட் தான் இருக்குதுன்னா எக்ஸ்ட்ரா உள்ள அந்த பேக்ரவுண்ட் இமேஜை லைட்டாக கிளிக் பண்ணி இதே மாதிரி ரைட் சைடில் உள்ள ஆர்மார்க்கை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ட்ரிம் ஆயிரும். ஓகேவா? ஸோ உங்களோட ஆடியோ தகுந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோ, அதாவது ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்குறீங்களா? இப்போ நம்ம உள்ள இமேஜை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. கீழே உள்ள அந்த ஃபஸ்ட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து கீழே உள்ள அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபஸ்ட் உள்ள இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் அதை கிளிக் பண்ணி கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே உங்களோட கலர் பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆயிருக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும். உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சூப்பராகவே ஆட் ஆயிரும். இப்போ நான் வந்து பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நான் கொடுத்துருக்க இமேஜ் பதிலாக நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் இருக்கும். அந்த 4 இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் யாருக்கு எடிட் பண்ண போகிறேனோ அவங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் இதே மாதிரி மாற்றி நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பீட் மார்க் இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே லாஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் வந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 டபுள் இமேஜ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டபுள் இமேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 இருக்கும். அதுக்கடுத்து 3 சிசி இருக்கும். கணக்காக இந்த எல்லாமே உங்கள் சேக் எஃபெக்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஆடியோட ஸ்டார்டிங், அதாவது இந்த எஃபெக்டோட ஸ்டார்டிங்கில் வந்துக்கோங்க. ஒரு 4 இமேஜ் நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜ் இருக்கும். அடுத்து ஒரு 2 இமேஜ் இருக்கும். இந்த 4 இமேஜ் தான் நம்ம இப்போ வந்து காப்பி பண்ண போகிறோம்.
இந்த 4 இமேஜையும் காப்பி பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இமேஜோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண் ஐக்கான் இருக்கும். அந்த கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ண இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு மேலே உள்ள அந்த 3யும் லைட்டாக டச் பண்ணாலே போதும். இதே மாதிரி 4யும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிறேன் இந்த 4 இமேஜை செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி 4 லேயர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ண இந்த 4 இமேஜும் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கிட்டு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ண உங்களோட பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சிருப்பேன். ஸோ அந்த செகண்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் 4 லேயர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணால் போதும் அந்த 4 இமேஜ் உங்களுக்கு இதே மாதிரி உள்ளே வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண இந்த 4 இமேஜோட எண்டுக்கு போய்க்கோங்க. இந்த மாதிரி 4 இமேஜோட எண்டுக்கு போய்க்கோங்க. மறுபடியும் அகைன் அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் 4 லேயர் கொடுத்தா போதும். அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இமேஜ் முடிகிற அந்த இடத்துல வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் 4 லேயர் கொடுத்தீங்கன்னா அந்த 4 இமேஜும் மறுபடியும் இதே மாதிரி உள்ளே வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண அந்த 4 இமேஜோட எண்டுக்கு போய்க்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் 4 லேயர் கொடுத்துருங்க. இதே மாதிரி நீங்கள் காப்பி பண்ணதை இந்த இமேஜோட எண்டு போயிட்டு பேஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அது எது வரையாக கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆடியோ தகுந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ண அந்த 4 இமேஜையும் இதே மாதிரி உங்களோட ஆடியோட எண்டு வரையாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஆடியோட எண்டு வரியா நான் யாருக்கு எடிட் பண்ண போறேனோ, ஸோ அதாவது என்னோட ஆடியோட எண்டுக்கு வரியா நான் இப்போ காப்பி பண்ண அந்த 4 இமேஜையும் வரிசையாக வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி உங்களோட ஆடியோட எண்டுக்கு வரியா நீங்கள் காப்பி பண்ண அந்த 4 லேயரை வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ எப்போதும் போல தான் ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களோட கிளறி பேரும் எப்போதும் போல மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணி அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜுமே இருக்கும். அதில் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும் உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? இப்போ கீழே உள்ள இமேஜில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ரெண்டுலேயும் உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நீங்கள் வேறு யாராவது எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஒரு இமேஜ் உங்களோட இமேஜும் இன்னொரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் அவங்க வந்து விஷ் வந்து பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா செகண்ட் இமேஜ் நீங்கள் வேறு யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்து அப்படியே ஆப்போசிட் ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கீழே உள்ளதில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே மேலே வரும்போது மேலே உள்ள இமேஜில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் நான் ஆடியோட எண்டு வரை, அதாவது நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ வந்து ஆட் பண்ணீங்களோ அது வரையாக பார்த்தீங்கன்னா இந்த டபுள் இமேஜை உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த எல்லா இமேஜையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, ஒன் பை ஒன்னாக செஞ்சு வந்து பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் எடிட் பண்ண போகிற எல்லா இமேஜ்லையும் நான் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணேன். பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்ணியிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்ணியிருக்கணும். செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா கீழே ஆட் பண்ண இமேஜ் மேலே வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட எல்லா இமேஜையும் ஒன் பை ஒன்னாக ஆடியோட எண்டு வரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இதுக்கு எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கோங்க. சேக் எஃபெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 4 இமேஜ்லேருந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். இதை நீங்கள் டச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிங்கன்னா ஒரு எஃபெக்ட் 1 சொல்லி ஒரு எஃபெக்ட் மட்டும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணி கீழே உள்ள எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணி அதில் எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும் பேக்ரவுண்டில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4 இமேஜையும் காப்பி பண்ணிட்டோம், எஃபெக்ட்டையும் காப்பி பண்ணிட்டோம். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிசி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடில் கன்னைக்கான் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள 2யும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் இந்த 3 சிசியும் செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. எப்பவும் போல் பீட் மார்க் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட்டு 3 லேயர் கொடுத்தா போதும் அந்த 3 உள்ளே வந்து அடையிடும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண இந்த 3யும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த 3யும் உங்களோட ஆடியோட எண்டு வரையாக போய்க்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. ரொம்பவே ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ வீடியோ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம்.
வீடியோவை ஷோ பண்ணுறதுக்கு மேலே உள்ள சேரைக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 1080 ஃபுல் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் இருக்கும், அது வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷோ பண்ணிக்கலாம். வீடியோ கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.